தெரிஞ்சாலும் எனக்கு சந்தோஷம். நல்ல கைகள் தட்டி நான் முறை பாடுறேன், நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. ஓ இந்த உள்ளம் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. இருக்கிறாரா? இந்த வாழ்க்கையில எல்லாமே நிறைந்திருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? பக்கத்துல இருக்கிறவங்க கைகளை பிடிச்சு சொல்லுங்க, என் வாழ்க்கையில இயேசு இருக்கிறார். என்ன பார்க்க கூடாது, பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, என் வாழ்க்கையில இயேசு இருக்கிறார், எந்த குறைவும் இல்லை. ஆமென். எல்லாம் நிறைவா இருக்குது. ஆமென். அவர் வந்துட்டாருன்னா எல்லாம் நிறைவுதான். அவர் வரலைன்னா தான் பிரச்சனை. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்னா எந்த குறையும் வராது. வேதம் சொல்லுது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து அப்படி கிடக்குமா? கிடக்காது. அப்படி கிடந்தாலும்
கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையாது. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஒரு நன்மையும் குறையாது. நல்ல வாய் திறந்து, நல்ல வாய் திறந்து, நல்ல வாய் திறந்து. ஆமென். அல்லேலூயா. ஒரு நன்மையும் குறைபடாம நம்மை நடத்துகிற நல்ல ஒரு ஆண்டவரை தெய்வமா ஏற்றுக்கொண்டு ஆராதிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். இன்னொரு முறை கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தும். கர்த்தர் நன்மையானவைகளை செய்வார். சொல்லுங்க, சத்தம் உயர்த்தி சொல்லுங்க, ஆராதனைக்கு உரியவர் நீர் ஒருவர். எல்லா சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, எல்லா மூத்த விசுவாசிகள் எல்லாரும் வாய் திறந்து ஏசப்பாவின் நாமத்தை நல்லா மகிமைப்படுத்துங்க. அவருடைய நாமத்தை நல்லா மகிமைப்படுத்துங்க. உங்களின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமுடைய நம்முடைய ஆண்டவருக்கு செலுத்துவோம்.
Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Yesaya, Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை ரெண்டு கையால தலைக்கு மேல உயர்த்தி Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. அகிலத்தை ஆண்டவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். கையால உயர்த்தி Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. என் ஷடாய், என் ஷடாய்,
நல்ல தட்டி ஆண்டவர் நல்ல முழுமனதோடு அவரை மகிமைப்படுத்துங்க. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமுடைய எங்கள் சர்வலோகத்தின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டுடைய இரக்கமும் கிருபையும் உங்களை நிறைவாய் நிரப்பி அது ஆசீர்வாதமாய் உங்களையும் இந்த ஊழியத்தையும் இந்த ஊழியக்காரருடைய குடும்பங்களையும் விசுவாசிகளாகிய உங்களையும் நாளை வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆண்டுடைய இரக்கமும் கிருபையும் உங்களை நிறைவாய் இந்த உயிர் தெழுந்த நாளிலே தொடர்ந்து நிரப்பி நடத்துவதாக. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ள விரும்புறீங்களோ வலது கரத்தை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, சொல்றது அப்படியே ஆகட்டும் அப்படின்னா இதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. ஆனா நம்ம புரிதலுக்கு நம்ம சொல்லும் போது இதை நான் ஏற்றுக்கொள்றேன், இதன்படி என்ன நடத்துங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளம் தான் இந்த காரியங்கள். ஆண்டுடைய திவ்ய நாமம் மகிமைப்பட்டு இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட பேசுகிறதற்கு என்னுடைய இருதயத்துல ஆண்டவர் உணர்த்தின அந்த காரியத்தை உங்களோடு கூட பேச ஆண்டவர் எனக்கு கிருபையின் பலனை கட்ட தருவாராக. எல்லாரும் கொஞ்சம் என்ன கவனிக்கணும், சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் என்ன கவனிக்கணும். எனக்காக யாரும் ஜெபிக்க வேண்டாம், நான் நல்லா ஜோமன் புரியும் நினைக்கிறேன். உங்களுடைய பார்வைகள் மாத்திரம் என் மேல எழுதுறவங்க வாசிக்கிறவங்க தவிர மற்றவங்க எல்லாரும் என்னை கவனிக்க உங்களை அன்பா கேட்டுக்கொள்கிறேன். பரிச்சயமான ஒரு வேத பகுதி மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம். மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம். எல்லாருமே நீங்க எடுத்துக்கோங்க. புதிய ஏற்பாட்டுல 46வது பக்கத்துல அது இருக்குது. மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். அத நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிச்சா நல்லா இருக்கும் நான் நம்புறேன். நீங்களும் நல்லா இருக்கும் நம்பினீங்கன்னா என் கூட சேர்ந்து சத்தமா வாசிக்கிறீங்களா? தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று. இந்த 5வது வசனத்தினுடைய பின்பகுதியையும் 6வது வசனத்தினுடைய முதல் பகுதியையும் நான் உங்களோடு கூட பேச ஆண்டவர் எனக்கு கிருபை தருவாராக. 5வது வசனத்தினுடைய பின்பகுதியிலே சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். இன்னைக்கு காலையில எல்லாரும் யாரை தேடி வந்திருக்கிறீங்க? உண்மைதானா? உண்மையா? உண்மையா? உண்மைதானா? ஏதாவது தருவாங்க, ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக இல்ல. யாரை தேடி வந்திருக்கிறோம்னா இயேசுவை தேடி வந்திருக்கோம். அப்படி சொல்றவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீ இயேசுவை தேடுற ஆட்களா இருந்தா உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கு. இந்த செய்தியினுடைய முடிவுல நீங்க எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரங்க அப்படின்றத தெளிவா ஆண்டவங்களோடு கூட பேசிதான் உங்களை அனுப்புவார் என்று நான் ஆண்டுடைய சமூகத்தில் நிச்சயித்து நான் நினைக்கிறேன். அந்த 28ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். ஒவ்வொருவரும் இயேசுவை தான் தேடி வந்திருக்கிறீங்க. இந்த சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற எல்லா சின்ன பிள்ளைங்களானாலும் சரி, வாலிபர்களானாலும் சரி, பெரியவங்களானாலும் சரி, முதிர்ந்தவர்களானாலும் சரி, ஊழியக்காரங்களாகி நாங்களும் யாரதான் தேடி வந்திருக்கிறோம்னா இயேசுவை தான் தேடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு சிலுவையில் அறையப்பட்ட இந்த வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு முன்பாக வேத சரித்திரத்தை கொஞ்சம் திருப்பி பார்த்தோம்னா, கொலை செய்யப்பட வேண்டிய மனுஷர்கள், குற்றம் சாட்டப்பட்ட மனிதர்கள் அடைய வேண்டிய ஆக்கினை தீர்ப்பை தேவன் தன் மேலே அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் பாவி அல்ல, அவர் பாவத்தின் பரிகாரி. அவர் பாவத்தின் காரணராய் இல்ல, பாவத்தை மாற்றுகிற காரணராய் அவர் வந்ததுனாலதான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர் சிலுவையிலே அவர் அறையப்பட்ட இயேசு என்று இந்த இடத்துல அறிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த வசனம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லியிருக்கிறது. உங்களுடைய வேதாகமத்தை திறந்து என்னோடு கூட சேர்ந்து வாசிக்க கேட்கிறேன். வாசிக்கலாம். அவர் இங்கே இல்லை.
தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் கும்பிடுற ஆராதிக்கிற, நான் ஏன் ஸ்லாங்ல சொல்றேன், நம்ம குலசாமி இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய காரியங்கள் இருந்தாலும் நமக்குன்னு குலசாமி ஒண்ணு இருக்குல்ல, அப்படிதானே? அதை வச்சே நீங்க யாரு, உங்க பேக்ரவுண்ட் என்னன்றதெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, கண்டுபிடிச்சுவாங்க. ஆனா நம்ம பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, நம்ம குலசாமி யாருன்னா இயேசு மாத்திரம். அவர் யாருன்னா உயிரோடு கூட இருக்கிறார். இதுக்கு இப்படிதான் அமையா, இப்படிதான் அமையா. ஹல்லேலூயா. மரித்தவர் அல்லங்க, அவரை சிலுவையில அடிச்சாங்க. அவர் செத்து போன பின்னாடி அவர் அடக்கம் பண்ணாங்க. ஆனா அடக்கம் பண்ணப்பட்டவர் அப்படியே போகல, 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அவர் எழுந்ததனுடைய மகிமையை தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா கொண்டாடிட்டு இருக்கு. கிமு கிபி அப்படின்னா கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின், 2 நாட்களுக்கு முன்னாடி இந்த குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி, உலகம் முழுவதும் கொண்டாடினாங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒண்ணு கொண்டாடிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இயேசு உயிர்த்தெழுந்தார். நீங்க எந்த இதுல போய் நீங்க சர்ச் பண்ணாலும், எந்த சேனல்ஸ்லயும் பார்த்தாலும், இந்த 24 ஹவர்ஸ்ல ஏதாவது ஒரு நியூஸ்ல கண்டிப்பா இந்த வார்த்தை வரும், இயேசு உயிர்த்தெழுந்த பண்டிகையை கிறிஸ்தவர்கள் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த பண்டிகை கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற சகல மனுஷர்களுக்கும் சொல்லப்படுகிற ஒரு செய்தி என்னவென்றால், அவர் சிலுவையில் அறையப்பட்டார், ஆனால் அவர் மரித்து மண்ணோடு மண்ணாய் போகவில்லை, 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். வேதம் சொல்லியிருக்கிறது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். நல்ல கையை நல்ல தட்டி ஆண்டவரை நல்ல சத்தமா சொல்லுங்க, அவர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர். அப்படி சொல்லுங்க பார்க்கலாம், அவர் உயிரோடு கூட இருக்கிற ஆண்டவர், அவர் உயிரோடு கூட இருக்கிற ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்க நான் விரும்புறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம், 24ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை யாராவது எடுத்துட்டீங்கன்னா வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இன்னைக்கு ஆண்டவர் எப்படி தேடுறோம்? உயிரோடு இருக்கிறவங்கள தேடுறீங்களா? இல்லன்னா நீங்க நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா பயங்கர கொண்டாட்டங்கள். ஆனா இயேசு இன்னைக்கு மரிக்கல, 2000 வருஷத்துக்கு முன்னாடி மரித்தது உண்மை. பாவத்தின் பரிகாரத்தை தன்மையில் ஏற்றுக்கொண்டது உண்மை. அவர் அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை. 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தது உண்மை. இன்றைக்கும் அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். சத்தமா, இன்றும் அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறாரா? ஜீவிக்கிறாரா? இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறாருங்க. நீங்க மரித்தவரிடத்தில் அவரை தேடாதீங்க, செத்து போன மனுஷர்களோடு கூட அவரை தேடாதீங்க. நிறைய வீடுகள்ல பார்த்தேன்னா நீங்க இருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். பாஸ்டர் என்கிட்ட உங்களை பத்தி எதுவுமே சொல்லல, ஆவில வர்றத நான் சொல்றேன். பிரைஸ் காட். இன்னைக்கும் நம்ம வீடுகள்ல நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா ஏசப்பா போட்டோ இருக்கும். சில வீட்டுல கேலண்டர்ல எல்லாம் இருக்கும். தயவு செய்து சொல்றேன், அந்த கேலண்டர்ல இருக்கிறவர் இயேசு கிடையாது. அதுல பாக்குற உருவம் மனுஷனுடைய கற்பனை. சரியா? அவர் பூரண அழகுள்ளவர். நம்ம வீட்டுல இருக்கிற கேலண்டர்ல ஏசப்பாவெல்லாம் பாத்தீங்கன்னா ஒடுங்கின மூஞ்சி, இல்ல அப்படிதான, பாவமா ஷேவ் பண்ணாத ஒரு தாடி, அப்படியாங்க இருந்திருப்பாரு. 53ஆம் சங்கீத ஏசாயால சொல்லும்போது அவர் அவ்வளவு அழகுள்ளவர், அவர் பூரண அழகுள்ளவர். நான் எப்படி சொல்றேன்னா, இந்த உலகத்திலே யாரோடு ஒப்பிட முடியாத பூரண அழகுள்ளவர் இயேசு மாத்திரம். யாரையாவது வர்ணிக்கணும், யாரையாவது பிரைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவரை வர்ணிங்க. உங்க அழகு அவ்வளவு அழகானவர், நீர் அவ்வளவு நேசம் உள்ளவர், நீர் அவ்வளவு இனிமையானவர், நீர் அவ்வளவு மகிமை உள்ளவர், நீர் அவ்வளவு கனத்திற்குரியவர் அப்படி சொல்லி அவரை விவரிங்க. நீங்க நிறைய வீடுகள்ல ஆண்டவரை போட்டோவோட நிறுத்திக்கிறோம்.
சிலவங்க பைபிளோட நிறுத்திக்கிறோம். பைபிள்லாம் நம்மள இருக்கும், ஆனா வாசிக்க மாட்டோம். ஆனா என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறார். எப்படி இருப்பாரு? பைபிள் வாசிக்காதவன் கூட எப்படி ஆண்டவர் இருப்பாரு? ஆமென். உயிரோடு இருக்கிறாருன்னா அவர் வேலை செய்யணும்ல. வேலை செய்யறாரா? உங்களுக்காக வேலை செய்யறாரா? உங்களோடு இருக்கிறாரா? உங்களோடு கூட நடக்கிறாரா? உங்களை ஆசீர்வதிக்கிறாரா? உங்க பிசினஸ் ஆசீர்வதிக்கிறாரா? உங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறாரா? இந்த சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி, இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஏன் உழைப்பு, என்னுடைய திறமை, என்னுடைய தாளந்து அல்ல. அவர் உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை தான் இன்னைக்கு உங்களை என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்று நம்புகிறவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி நன்றி இயேசப்பான்னு சொல்லுங்க. எல்லாரும் கிடையாதுங்க, எல்லாரும் கிடையாது. அப்படி உணர்றவங்க மாத்திரம் கையை உயர்த்தி நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா. ஆமென். ஹல்லேலூயா. எங்க போய் தேடக்கூடாது? மரித்தவர்களுக்கு. மரித்தவங்களால என்ன பண்ண முடியும்? சிலவங்க சொல்லுவாங்கல்ல, அவங்க எல்லாம் இருந்திருந்தாங்கன்னா, கேள்விப்பட்டீங்களா இந்த டைலாக்லாம்? நீங்களாம் சொன்னதே இல்லையோ? எங்க ஊர்ல எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. எங்க அப்பா இருந்திருந்தாருன்னா, எங்க மாமா இருந்திருந்தாருன்னா, எங்க சித்தப்பா இருந்திருந்தாருன்னா, எங்க மூத்தார் இருந்திருந்தாருன்னா, கூட ஒரு காலத்துடைய அரிசி மட்டும்தான் செலவாகும் இல்ல. அவங்க யாரையும் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல, அவங்க யாரையும் நீங்க சார்ந்து இருக்க கூடாதுன்னு சொல்லல. ஆனா அவங்கள விட வல்லமை உடையவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர். அவருடைய பேர் என்னன்னா, அவர் இங்க இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். வேற யாருக்கும் இந்த டேங்க் கொடுக்கப்படவே இல்லை. வேற யாருக்கும் இந்த வார்த்தை சொல்லப்படவே இல்லை. நீங்க பழைய ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் இப்ப இருக்கான்னு தெரியல. புத்தன், இயேசு, காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? அடுத்தது என்னது? அது இப்ப எங்க கொண்டு போயிட்டாங்க? சினிமா பாடல கொண்டு போயிட்டாங்க, பழைய பாடல்ல. ஆனா புத்தர் வந்தாரு, ஆசையே எல்லாத்துக்கும் காரணம்னு செஞ்சு போயிட்டாரு. காந்தி தாத்தா வந்தாரு, கருப்பர்கள் வெள்ளையர்கள் எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்னு நான் தான் தேசத்தின் பிதான்னு சொல்லி அவரும் போயிட்டாரு. ஆனா இயேசு போகல, மறுபடியும் 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். அவன் சொல்ற நம்பிக்கை வேற. அவன் நல்லது பண்றதுக்கு இவங்க 3 பேரும் வந்தாங்கன்றத அவன் ஏத்துக்கிட்டான். அது வேற தோத்திரம். வேற எவனையும் சேர்க்கல. எல்லாம் சுப்பனையும் கொப்பனையும் சேர்க்காம நம்ம ஆண்டவரை மட்டும் அவன் சேர்த்ததுக்காக கத்தருக்கு தோத்திரம் இல்ல. கண்ணதாசன் தான் எழுதுறான்னு நினைக்கிறேன். அவர் இயேசுக்காவியும் ஒன்று எழுதி வச்சிருக்கிறார். அவருடைய அந்த ஞானத்தினால ஆண்டவர் அதை எழுத வச்சாரான்னு தெரியல. ஆனா நான் மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு காலையில ஆராதனையில வந்திருக்கிற உங்களை சொல்றேன், உங்க ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். உங்க ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். நீ நிறைய பேர் நினைக்கலாம், இன்னைக்கு என் லைஃப்ல இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் போயிட்டு இருக்குது, இவ்வளவு சூழ்நிலை போயிட்டு இருக்குது, நான் சிலருக்குலாம் பதிலே சொல்ல முடியாத பயங்கரமான கடினமான அந்த நிலைமைக்குள்ள இருக்கிறேன். என்னை மீறி பல காரியங்கள் நடந்துட்டு இருக்குது. என்னுடைய கண்ட்ரோலே சில காரியங்கள் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க. அந்த காரியங்கள் அப்படி நடக்கிற நேரத்துல நீங்க நம்ப வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். எத்தனை பேர் என்னோடு கூட இந்த வார்த்தையை சொல்ல முடியுமோ? அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க, அவர் உயிரோடு கூட இருக்கிறார். சத்தமா ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம், பிரைஸ் காட், 14வது வசனத்தினுடைய கடைசி வார்த்தை, 15வது வசனத்தினுடைய வார்த்தையை வாசிக்க விரும்புறேன். வாசிக்கலாம். யோவான் 20ஆம் அதிகாரம் 14வது வசனத்தினுடைய பின்பகுதி 15வது வசனம். யாராவது எடுத்துட்டீங்கன்னா வாசிங்க நேரத்தின் அடிப்படையில. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி, யோவான் 20:14, இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தால், இயேசு அவளை பார்த்து, ஸ்ரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி. முதல்ல எப்படி தேடுறாங்கன்னா, செத்தவங்க இடத்துல அவரை தேடுறாங்க. ரெண்டாவது எப்படி தேடுறாங்க? அவரை ஐயர்னு, அவர் இயேசு கிறிஸ்துன்னு தெரியாம அழுதுட்டு தோட்டக்காரரை போல யார பாக்குறாங்க? நீங்க எப்படி பாக்குறீங்க? சொல்லுங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க? கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க சத்தெல்லாம் குறைஞ்சி
சின்ன பிள்ளைகள் வந்து பெரிய பிள்ளைங்களா மாறி இருக்க உங்க சத்தத்தை நான் கேட்க விரும்புறேன். கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஆண்டவரை எப்படி பார்க்க விரும்புறீங்கன்னா உயிர் உள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? எப்படி பார்க்க விரும்புறேன்? எப்படி பார்க்கணும்? இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாரா? இன்னைக்கு உங்க குடும்பத்துக்காக நிக்கிறாரா? உங்க பிள்ளைகளுக்காக நிக்கிறாரா? உங்க ஜெபங்களை இன்னும் கேட்கிறாரா? நான் இன்னொரு காரியத்தை ஆழமா சொல்றேன். உங்களுக்கு விரோதமா எத்தனை சத்துருக்கள் எழுப்பினாலும் அந்த சத்துருக்களுடைய பாதபடியை தரையாக்கி போடுகிற வரை அவர் நம்முடைய வலது பாசத்தில் வீட்டுக்கு விடுப்பார். அல்லேலூயா. அவரை உயிருள்ளவர்னு முதல்ல பிலீவ் பண்ணுங்க, நம்புங்க. அவர் உயிருள்ளவர் நம்புங்க. இந்த சபைக்கு வந்தா எதுவுமே நடக்காது. இந்த சபைக்கு வந்தா எந்த கஷ்டம் வராது, இந்த ஆண்டவரை தேடன எந்த வேதனையும் வராதுன்னு பைபிள் எங்கேயும் சொல்லல. ஆனா ஒரு வசனத்தை சொல்லுது, எத்தனை உபத்திரம் வந்தாலும் எத்தனை பாடு வந்தாலும் நான் உன் கூட இருக்கிறேன், ஏன்னா நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆண்டவர் சொல்றேன். நம்புறீங்களா? அவர் ஜெயிச்சார். நம்புறீங்களா? யாரால ஜெயிக்க முடியும்னா உயிருள்ளவராக இருக்கிறவரான தெய்வத்தால மாத்திரம் தான் முடியும். உயிருள்ள தெய்வம் மாத்திரம் தான் நமக்காக கிரியை செய்ய முடியும். இந்த உயிர் தெழுந்த நாளிலே, இந்த 4வது மாதம் 20ஆம் தேதி இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை தீர்க்கமா என்னால சொல்ல முடியும் என்றால் என்ன நான் சொல்லுவேன் என்றால், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் மரித்த தெய்வம் அல்ல, அவர் தோட்டக்காரர் அல்ல, அவர் உயிர் உள்ள தெய்வம்னு நம்புறவங்க 2 கையை நல்லா தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க நல்ல அந்நிய பாஷைகளை பேசி நல்ல ஆவில கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அந்த உயிர் உள்ள தேவனுடைய வல்லமை, அந்த உயிர் தெழுந்த தேவனுடைய வல்லமை, அந்த மகிமை உள்ள தேவனுடைய வல்லமை உங்க குடும்பங்கள் இருக்கிற, உங்கள் பிள்ளைகளுக்கு நடுவில் இருக்கிற, உங்க தொழில்களுக்கு நடுவில் இருக்கிற, உங்க வியாதிகளுக்கு நடுவில் இருக்கிற எல்லா கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், நீங்க கும்பிடுற, நீங்க வணங்குகிற நம்ம குலசாமி இயேசு மாத்திரம்தான் உயிர் உள்ளவர். அல்லேலூயா. ஆமெல்லாம் அல்லேலூயா சொல்லவே கூடாது. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வந்த ஊது வர கேட்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா எல்லாம் கேட்கல. நான் வணங்குகிற இயேசு உயிர், நான் ஆராதிக்கிற இயேசு உயிர் எனக்கு துணை செய்கிறார். கண்டிப்பா செய்வாரா? இன்னொன்னு சொல்றேன், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை விட இங்க பிரச்சனை அதிகம். விளையாட்டா நான் நிறைய நேரத்தில் சொல்றது என்னன்னா, ஊழியக்காரங்களாம் ஏன் கோட்டு போடுறோம் அப்படின்னா உள்ள இருக்கிற ஓட்டையை மறைக்கலாம். ஆனா உண்மை, அது உண்மை. அவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ். ஆனா இதுக்கு நடுவில் எப்படி ஊழியத்துல போறோம் அப்படின்னா, அவருடைய வல்லமையை நம்புறோம். உயிர் தெரிந்த வல்லமையை நம்பிக்கிட்டே இருக்கணும். 2 அற்புதத்தை நான் சொல்லிட்டு நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்ன்றத 2 பாயிண்டா சொல்லி முடிக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் கரெக்டா நான் முடிச்சிருவேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 3வது 4வது வசனத்தை வாசிக்க நான் விரும்புகிறேன். கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்ததினாலே போதுமான பின்னாடி நான் செய்தி சொன்ன பிறகு வாசிங்க. அந்த கல் எப்படி இருந்துச்சா? பெருசு. 4வது வசனத்துல இருக்குது, அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. 3வது வசனம், அந்த கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார். உங்க பைபிள் அப்படி இருக்குதா? இருக்குதா? அந்த ஒருவரோடு ஒருவர் சொல்ல, அது வேற யாரும் இல்ல, நம்ம தான் நிறைய நேரம் பிரச்சனையை தான் பெருசா பார்ப்போம் இல்ல. எனக்கு வந்த கஷ்டம் மாதிரி யாருக்குமே வரக்கூடாது. என்னன்னு கேட்டேன்னா, ஒரு நகைச்சுத்து தான் வந்திருக்கும், வேற ஒண்ணும் வந்திருக்கும். ஒரு 200 ரூபாய் தான் இல்லாம இருந்திருக்கும். ஆனா சொல்றத பாத்தீங்கன்னா, இந்த உலகமே இடிஞ்சவங்க தலையில விழுந்த மாதிரி பேசுவாங்க.
என்னைக்குமே பிரச்சனையை பெருசா பேசாதீங்க, பிரச்சனையை மாற்றுகிற ஆண்டவரை பெருசா பேசி பழகுங்க. அல்லேலூயா. கஷ்டத்தை பேசி பேசி அத ஹீரோயிசம் பண்ண விடாதீங்க. அது ஹீரோயிசம் பண்ணக்கூடாது. யாருதான் ஹீரோயிசம் பண்ணணும்னா கர்த்தர் மாத்திரமே. அல்லேலூயா. பிரச்சனை எல்லாம் நீங்க பாக்குற நேரத்துல இந்த கல்ல எவன் எனக்கு புரட்டுவான், யார் எனக்கு உதவி செய்வா, யார் எனக்கு நன்மை செய்வா, யார் இதுல எனக்கு பண்ணுவாங்க, யாரு 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 யாருன்னு நம்ம எல்லாரையும் பாக்குறோம். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற ஒருத்தர், உயிர் உள்ளவரா இருக்கிற ஒருத்தர் உங்களுக்காக அவர் உயிரோடு கூட எழும்பிட்டார்னா அந்த கல் தானாகவே புரட்டப்படும் என்றுதான் நிறைய நேரம் மறந்து போயிடும். நம்ம ஏன் ஆண்டவர் அப்படி பாக்குறோம் அப்படின்னா, அவர் இப்ப எங்கதான் இருக்கணும், உண்மையா எங்க இருக்கணும், வசனத்தின் அடிப்படையில அவர் எங்கதான் இருக்கணும், கல்லறைக்குள்ளதான் இருக்கணும். அதனாலதான் அந்த வசனத்தினுடைய ஆரம்ப பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா 16:1 ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லர் இடத்திற்கு வந்து, அப்படின்னு அவங்க நோக்கம் என்னன்னா, உள்ள யார் இருப்பா, ஏசப்பா அப்படி இருப்பாரு சொல்லுங்க, செத்தவர் எப்படி இருப்பாருங்க சொல்லுங்க, வாய் திறந்து கொஞ்சம் பேசுங்க, எப்படி இருப்பாங்க, அடக்கம் பண்ணப்பட்டவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் இருப்பாங்க, அசைவெல்லாம் இருக்காது. அப்ப உள்ள போனாலே முதல்ல என்ன பண்ணணும், அல்ல புரட்டணும், தள்ளணும். ஏன்னா அது ரோமருடைய அரசாங்கத்தின்படி வைக்கப்பட்ட பெரிய கல், அதுல முத்திரை இருக்குது, அதை உடைக்க முடியாது. இவங்க எல்லா ஆட்களுக்கும் அது பெரிய காரியமா இருந்துச்சு. ஆனா உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி வரது அது பெருசு. ஆனா உயிரோடு கூட எழும்பிட்டார்னா அந்த வைக்கப்பட்ட கல் இருந்த இடத்தை விட்டு அது அப்புறப்படுத்தப்படுகிறதை வேதம் நமக்கு எச்சரிப்பிட்டாங்க. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? அவருடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமையை நம்ம உணர்ந்துட்டோம்னா அது எவ்வளவு பெரிய கல்லா இருந்தாலும் அதை நீங்களும் நானும் புரட்ட வேண்டாம். ஆண்டவரே இதை நமக்காய் புரட்டி தள்ளி போடுவார். நல்ல நம்புறவங்க, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு உள்ள இருந்தார்னா, அவர் கல்லறைக்குள்ள இருந்தார்னா உண்மையாவே இந்த வசனத்துக்கு யாராவது தான் உதவி செய்ய வேண்டும். ஆனா இப்ப ஆண்டவர் உள்ள இல்ல, அவர் உயிர் தெழுந்துட்டார். இப்ப அந்த கல் நமக்கு பெருசாவே இல்ல. நீங்க அதை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா 4வது வசனத்தை என்னோட கூட சேர்ந்து வாசிங்க. மார்க் 16:4 அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது, அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டு இருக்கிறதை கண்டார். நல்ல கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உயிர் தெழுந்துட்டாருன்னா, அந்த வல்லமை வந்துச்சுன்னா, அது எவ்வளவு பெரிய கல்லா இருந்தாலும் யார் புரட்டுவான்னா கவலைப்படாதீங்க, யாருமே புரட்ட வேண்டாம். நம்ம ஆண்டவரே அதை நமக்காக செய்வோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க நினைக்கிற பெரிய கல், எல்லாரும் என்னதான் பாக்குறீங்க, நீங்க இருக்கிறதுல நான் தான் பெரிய கல் மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படிதான், அதனாலதான் என்ன பாக்குறீங்களான்னு தெரியல. பார்த்தாலும் பரவாயில்ல, இவ்வளவு பெரிய கல்ல நமக்காக யார் புரட்டி போடுவான்னு நினைக்கிற நேரத்துல உயிர் தெழுந்த ஆண்டோடைய வல்லமை இருக்குமானா அந்த கல் புரட்டப்பட்டு இருக்கும். பிரச்சனையா இருக்கலாம், பினான்சியலா இருக்கலாம், ஃபேமிலி ப்ராப்ளமா இருக்கலாம், இல்ல சில நேரத்துல தவறான முடிவு எடுத்து இன்னைக்கு அந்த முடிவுனால நான் படுற அந்த வேதனை எங்கேயுமே சொல்ல முடியாது. என்னை யாருமே இதுல இருந்து விடுதலை பண்ண முடியாது. அவ்வளவுதான், நிர்பந்தமான மனுஷன், என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்கான சூழ்நிலைகள் ஒண்ணுமே இல்லை. என்னுடைய அவமானங்களை நான் மாத்திரம்தான் சொல்ல முடியும். யார்கிட்ட சொன்னாலும் அது விளங்கி கொள்ள முடியாது. ஆனா அது பெரிய கல். அது நேற்று வரை நீங்க அப்படி நினைச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த உயிர்த்தெழுந்த நாளை அனுசரித்துக் கொண்டிருக்கிற, இந்த உயிர்த்தெழுந்த தேவ வல்லமையை நினைத்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு எனக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் கல்லறைக்குள்ள இருக்கிறவரை தான் அந்த கல்லை புரட்டுறதுக்கு ஆள் தேவை. கல்லறை விட்டு அவர் உயிரோடு கூட எழும்பிட்டாருன்னா அந்த கல்லை புரட்டுறதுக்கு எவனும் தேவை கிடையாது, எந்த மனுஷனும் தேவை கிடையாது, எந்த சக்தியும் தேவை கிடையாது. எத்தனை கிரியைகள் நமக்கு எதிராய் வந்தாலும் உயிரோடு கூட அவர் எழும்பி இருப்பாரானா, உயிரோடு கூட அவர் இருப்பாரானா, உயிரோடு கூட அவர் வாசம் பண்ணுவாரானா உங்களுக்கு உதவி செய்வார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? அவர் எப்படி நம்பணும்? தோட்டக்காரரா நினைக்க கூடாது, மரித்தவரிடத்தில் அவர் தேடக்கூடாது. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார்.
ஆமென். நீ நைட்டு படுக்கிறதுக்குள்ள ஒரு 20 முறையாவது இந்த வார்த்தையை சொல்லுங்க. அவர் இங்கே இல்லை. இங்கே இல்லைன்னா எங்க இல்ல? எனக்குள்ள இல்லைன்னு சொல்லிடாதீங்க, என் வீட்டுக்குள்ள இல்லைன்னு சொல்லிடாதீங்க. அவர் எங்க இல்ல? நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை எல்லாம் அந்த மாசம் எல்லாம் முடிச்சுட்டு, நான் யாரையும் குற்றப்படுத்தல, நான் பார்த்ததை சொல்றேன். அந்த சிலுவையெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க? கருப்பு தூக்கி போட்டு என்ன பண்ணிடுறாங்க? டிசம்பர் 24 அதுவரை ஏசு அங்க உள்ளதான் இருப்பாரு, குழந்தையா துணி வச்சு என்ன பண்ணிடுவாங்க? மூடிடுவாங்க. 25ஆம் தேதி தான் அவர் துணி எடுப்பாங்க. நேற்று நைட்டு நான் 11:30க்கு நான் செய்திக்காக நான் கொஞ்சம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது பயங்கர சத்தம். என்னன்னு போய் வீட்டு வாசல்ல பார்த்தா ஒரு சர்ச்சில் மாசம் நடந்துட்டு இருக்கு. 12 மணிக்கு அவர் உயிரோடு எழுந்துட்டார். அவர் உயிர் தெழுந்துட்டார். தூங்க முடியல, அவ்வளவு பட்டாசு, அவ்வளவு வெடி. காலையில முடிஞ்சிச்சு 8-9 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மாசுல உட்கார்ந்த ஆட்கள்லாம் இப்ப எங்க உட்கார்ந்து இருக்காங்கன்னா சொல்லக்கூடாது. பாருங்க, உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியும். இதாங்க உயிர் தெழுதலுடைய மகிமை. இல்ல, உயிர் தெழுந்த ஆண்டவர் என் கூட இருக்கு. எனக்கான பெரிய கல்ல அவர் புரட்டி போடுவார். நீங்க உங்களுடைய எந்த சூழ்நிலையை கூட நீங்க அதை கூட கம்பேர் பண்ணாலும் கல்லறைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற வரதான் அது பெரிய கல். ஆனா கல்லறை விட்டு அவர் உயிர் தெழுந்துட்டார்னா அது ஆட்டோமேட்டிக்கா அது உங்களை விட்டு அதை அப்புறப்படுத்திடும். ஆமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை நான் சொல்றேன். பிரைஸ் காட். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 19வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்க நான் விரும்புறேன். எடுத்துட்டீங்கன்னா எல்லாருமே வாசிச்சா நல்லா இருக்கும். இல்லைன்னா சீக்கிரமா எடுத்தவங்க மாத்திரம் வாசிங்க. 20ஆம் அதிகாரம் 19வது வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று சமாதானம் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? நீங்க ஆஃப் ஆயிட்டீங்கன்னு தெரியல. எனக்கு இங்க இருந்து பார்க்கும்போது எல்லாருடைய கண்ணும் என்ன பாக்குற மாதிரி தான் தெரியுது. நான் உங்களெல்லாம் நம்புறேன், நீங்களாம் நல்ல பிள்ளைங்க. ஃபர்ஸ்ட் காரியம், அந்த கல் புரட்டப்பட்டு அவருடைய உயிர் தெழுதல்னால அந்த கல் புரட்டப்பட்டு. ரெண்டாவது, யூதர்களுக்கு எல்லாம் பயந்துட்டு நம்ம ஆசாமிகள் எல்லாம், ஏன்னா இதுல சொல்லப்பட்ட எல்லாருமே யாருன்னா சீஷர்களும் அவரை பின்பற்றினவங்க, அவர் மரிக்கும் போது அவருடைய மரணத்தை பார்த்தவங்க, அவர் பிரசங்கிக்கும் போது அவரை பார்த்தவங்க, அவர் சாப்பாடு கொடுக்கும் போது முண்டி அடிச்சுட்டு போய் சாப்பாடு வாங்கினவங்க, அவர் சொன்ன உபதேசத்தை எல்லாம் கேட்ட ஆட்கள் தான். புதுசா யாரும் இல்ல. எல்லாருமே அவர் கூட கிட்டத்தட்ட 3 வருஷம் டிராவல் பண்ண ஆட்கள் தான். ஆனா இங்க நீங்க சம்பவத்தை பாத்தீங்கன்னா, அவருக்கு சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில், அப்படிதான் என் பைபிள்ல இருக்கு. உங்க பைபிள் அப்படி இருக்குதா? அவிசுவாசிகள் இருக்கா? எப்படி இருக்குது? வாசிங்களேன். சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கை. யாருக்கு பயந்ததுனால? யூதர்களுக்கு பயந்தது. பூட்டப்பட்டிருக்கைன்னா என்ன அர்த்தம்னா, வெளியே பூட்டல, உள்ள பூட்டிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. ஏன்னா வெளியே பூட்டினா உடைச்சிட்டு வந்துருவாங்க. உள்ள பூட்டினா யாராவது தட்டும் போதோ உடைக்கும் போதோ அதை பேலன்ஸ் பண்ணி காப்பாத்திக்கலான்னு பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பெரிய கல்லை யாரு புரட்டுவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது உயிர் தெழுந்த வல்லமை அந்த கல்லை தன்னாலேயே அதை விட்டு அப்புறப்படுத்திடுச்சு. இப்ப உயிர் தெழுந்த வல்லமை என்னன்னா, பயந்துட்டு பூட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு நடுவே போய் என் ஆண்டவர் நின்று ஒன்னே ஒண்ணுதான் சொல்றாரு, சமாதானம் அப்படின்னு. ஹல்லேலூயா. நீ பயம் உனக்குள்ள வந்துட்டாலே நமக்குள்ள என்ன இருக்காது சொல்லுங்க? சமாதானம் முதல்ல அதான் போகும். சில ஆட்கள்லாம் கேளுங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு கேளுங்க. தெரியலையே, காலையில இருந்து அவனை எப்படிதான் இருக்குது. எல்லாரும் இப்பதான் சந்திரகிரகத்துல இருந்து வந்த மாதிரி பேசுறாங்க. யாருமே குடும்பம் பண்ற மாதிரியோ வாழ்க்கை வாழ்ற மாதிரியோ தெரியல. இல்லைன்னா நான் பேசுறது உங்களுக்கு புரியலையான்னு தெரியல. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? இல்ல இவ்வளவு உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்குதா? என்ன பிரச்சனைனே தெரியாது. ஆனா மைண்ட் ஒரு மாதிரி கரெக்டா இருக்கு, டிஸ்டர்பா இருக்கு, தூக்கம் வராது. யாரை பார்த்தாலும் என்ன வரும்? பயம், கோவம் வரும், பயம் வரும், எரிச்சல் வரும். அவ்வளவு நேரம் நல்லா பேசிட்டு இருந்த நம்ம பாத்தீங்கன்னா சில ஆட்கள்லாம்
சாரி அல்சிஷன் மாதிரி ஆயிடுவாங்க சில ஆட்கள். Do you understand? புரியுதா? மாறிடுவாங்க. ஏன்? அவன் நல்லவன் தான், அவனுக்குள்ள ஒரு பிரச்சனை என்ன பண்ணிட்டு இருக்கு, ஓடிட்டு இருக்கு, பயம் வந்துட்டு, என்ன நடக்குமோன்னு தெரியல. யூதருடைய கையில மாட்டினா அவன் எல்லாரையும் ஜூஸ் போட்டுருவான், எல்லாரையும் கொலை செஞ்சிருவான், என்னன்னாலும் சம்பவிக்கலாம். ஆனா இயேசுவ அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல இல்ல, அவர் கல்லறையில இல்ல. நீங்க தான் தூக்கி வச்சிருக்கீங்க. அவர் உயிரோடு கூட எழும்புவாருன்னு சொன்னீங்க, அவர் எழும்பல, அதனால நீங்க தூக்கிட்டு போயிட்டீங்க. தூக்கிட்டு போயிட்டு அவர் உயிரோட வந்துட்டாரு, ஏதாவது கதை விடுறீங்களா அப்படின்னு சொல்லிடுவாங்கன்ற பயத்துல பூட்டப்பட்டு கொண்டிருக்கிற அறைகளுடைய நடுவில் இயேசு வந்து நின்று, அந்த வசனத்தை என்னோடு கூட சேர்ந்து அந்த 19வது வசனத்தினுடைய பின்பகுதியில, யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, மறுபடியும் சொல்லுங்க, இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. அவர் சமாதானம் கொடுத்துட்டாருன்னா நம்ம சுத்தி நிறைய நடக்கும், ஆனா எதுவுமே கண்டுவிட மாட்டோம். 91 சங்கீதத்துல இருக்குல்ல, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பாசம் நல்லா தெரியுது. சரிங்க சரிங்க, ஏதாவது பிரச்சனை வந்தா உடனே யார் இது காரணம் யாரு அப்படின்னு தேடினா உடனே பிசாசு வந்து டக்குன்னு ஒரு நாள் வராத அந்த மூஞ்சை கொண்டு வந்து ஒரு இவங்கதான் இருக்குமோ. சில ஆட்களுக்கெல்லாம் யார் மூஞ்சி தெரியுமா வரும், எங்க மூஞ்சி தான். நானும் பாஸ்டா இருக்கேன் சொல்றேன். லாஸ்ட் அன்னைக்கே ஜோமன் சொன்னேன், ஒரு நேரம் ஆயிட்டும் போயிட்டாரு, ஒரு இதை திட்டாரு, அம்மா தலையாட்டுறது பார்த்தா டெய்லி இப்பதான் நினைச்சிட்டு நல்லவங்க. பயம் அப்படிப்பட்ட உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உயிர் தெழுந்த நாள்ல ஆண்டவர் சொல்றாரு, அவர் பூட்டப்பட்டிருக்கிற அறையினுடைய நடுவே வந்து நின்று உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பகுதியில கொண்டு வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா, உங்களுக்கு சமாதானத்தை. இந்த 20ஆம் தேதியில இருந்து உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியமும் சமாதானத்துக்குரியவைகளாகவே கர்த்தர் நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பார். அதே 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, பிரைஸ் காட், நான் நிறைய வசனங்கள் எடுத்துட்டு வந்தேன், நேரமும் இல்ல, எளிமையா உங்களோடு தான் நான் பேசுறதுக்காக இந்த 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை அவர் சொல்லும்போது, அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு, நல்ல சத்தமா சொல்லுங்களேன், அப்படி சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்களேன், சந்தோஷம். கையையும் விழாவையும். அந்த வசனத்தை கொஞ்சம் நேற்று உட்கார்ந்து அப்படி வாசிச்சுட்டு இருக்கும்போது, இது கொஞ்சம் வித்தியாசம் தான். ஆனா ஒரு பெண்மணி இருக்கலாம், 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இல்ல, அவர் சற்றாகிலும் குணமடையாத நேரத்துல அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை, ஆனா அங்க நிறைய கூட்டம் இருந்துச்சா, நிறைய நெருக்கிட்டு இருந்தாங்கன்னு. சீஷர்களே கேக்குறாங்க, நிறைய கூட்டம் வருது, ஒரு தொட்டது யாருன்னு இந்த கூட்டத்துல எவனடா கண்டுபிடிக்க, என்னையா அவனுக்கு கொஞ்சம் கூட இது இல்லையா அப்படின்னா ஆண்ட சொல்றாரு, இல்ல எல்லாரும் நெருக்குனாங்க, ஆனா என் சரீரத்தை வந்து வல்லமை ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் போச்சு. இந்த விழாவையும் கையையும் காமிக்கும் போது அப்படியே இந்த 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீய மாதிரி யாரோ ஒருத்தர் விசுவாசத்தை வஸ்திரத்தை தொட்டா சுகமாகும்னா, அவர் கையையும் விழாவையும் தொட்டிருந்தாருன்னா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆண்டவரை இப்படிதாங்க பார்க்கலாம், அவங்க தொட்டா, உங்களை பார்த்தா எனக்கு சந்தோஷமும் வருது, எனக்கு சமாதானம். அல்லேலூயா. அல்லேலூயா. 2 கையை நல்லா உயர்த்தி உங்க குடும்பங்கள்ல சந்தோஷம், உங்க குடும்பத்துல சமாதானம் உண்டாகும் அப்படியே அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். அந்த உயிர் தெழுந்த நாள்ல உங்க குடும்பத்துல சந்தோஷம், எங்க குடும்பத்துல சமாதானம் உண்டாவதாக. நல்ல 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 சத்தத்தை உயர்த்தி, நல்ல சத்தத்தை உயர்த்தி, நல்ல சத்தத்தை உயர்த்தி, நல்ல சத்தத்தை உயர்த்தி, இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் குடும்பங்கள்ல சந்தோஷம், குடும்பங்கள்ல சமாதானம் உண்டாவதாக. நான் மரித்தவரிடத்துல தேடல,
ஐயா. ஆண்டவரே, தோட்டக்காரரிடத்துல தேடல, நாங்க உயிர் உள்ளவராய் உங்களை தேடுறோம். நீ உயிர் தெழுந்த ஆண்டவர் என்கிற நம்பிக்கையில உங்களை நாங்க தேடுறோம். ஆமென். ஹல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை சொல்றேன். அதே 20ஆம் அதிகாரம், யோவான் 20ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க நான் விரும்புறேன். வாசிக்கலாம். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். Praise God. Hallelujah. இதுக்கு முன்னாடி ஆண்டவர் எப்ப ஊதுனாரு? அதான் ஐயா அங்க சேர்ல உட்காந்துருக்காரு. இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு புரியுது. மனுஷனை மண்ணில உருவாக்கி அவன் நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதுனான். அவன் ஜீவ ஆத்மாவா மாறினான். இது மனுஷிகத்துல நடந்தது. நான் இதை எப்படி சொல்றேன், உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி நடந்த காரியம். ஆனா உயிர்த்தெழுந்ததற்கு பின்னாடி நடக்கிறது என்னன்னா, அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளு. ஏன்னா இனிமே நான் உங்க கூட என்ன பண்ண மாட்டேன், இருக்க மாட்டேன். நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். 50 நாட்கள் கழித்து சீஷருடைய நடுவில நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். நான் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னாடி நீங்க தனிமையா இருக்கக்கூடாது, நீங்க துணை இல்லாம இருக்கக்கூடாது. உங்களுக்கான வழிகாட்டுதலாய் உங்களுக்குரிய சகல தேவைகளையும் நீங்க எதன் அடிப்படையில உங்களுடைய விசுவாசம் இருக்கணும்னா, நான் ஊதுகிற அந்த பரிசுத்த ஆவியினுடைய அந்த மகிமையும் அபிஷேகமும் உங்களுக்குள்ள இருக்குமானா, நான் செய்யறதை விட நீங்க செய்யற காரியம் மிகவும் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. பெரிய கல் யார் புரட்டுவார்? உயிர்த்தெழுந்தா அந்த கல் தானா மாறிடும். பயத்தோடு இருக்கிற ஜனங்கள் அந்த சீஷர்கள் அடைக்கப்பட்ட அந்த அறையினுடைய நடுவில போய் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றாரு, உங்களுக்கு சந்தோஷம் சொல்றாரு. இந்த இடத்துல 3வது உயிர்த்தெழுந்ததுக்கு பின்னாடி ஏசப்பா சொன்ன காரியம், அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள். இன்னைக்கு சபைகளுக்குள்ள இது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிச்சுங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ரொம்ப குறைஞ்சிச்சு. எல்லாமே எப்படி சொல்லலாம், ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா மாறிடுச்சு. அது ஆபத்து, சபைக்கு ஆபத்து. நாங்கெல்லாம் சபைக்கு போகும்போது சின்ன பிள்ளைங்களாம் கொஞ்சம் கவனிக்கிறீங்களா, நான் தூங்கும் போதே என்ன தண்ணிக்குள்ள முக்கி, ஞானசாரம் இல்ல, சின்ன பிள்ளை, ரொம்ப விவரம் இல்லாத நாள். எங்க ஊர்ல இருந்து நாங்க ஆவிக்குரிய சபைக்கு போகணும்னா கிட்டத்தட்ட 65-66 கிலோமீட்டர். எங்க ஊர்ல இருந்து தூத்துக்குடிக்கு போவோம். தூங்கிட்டே இருக்கும் போதே என்னையும் எங்க 2 தங்கச்சி எங்க அப்பா குளிப்பாட்டி ட்ரெஸ் மாத்தி பஸ்ல ஏற்றி விட்டு அந்த சர்ச்சி வாசலுக்கு போகும்போது எதுக்கு கண்ணை முடிப்போம் அப்படின்னா, அங்க போனோடனே ஒரு பன்னோ ஒரு டீயோ என்ன பண்ணுவாங்க, வாங்கி கொடுப்பாங்க. ஆனா அதுக்கு பிறகு எங்களை கொண்டு போய் உள்ள விட்டாங்கன்னா 8-8:15 அங்க போவோம். சர்ச்சி 9:30 தான் ஆரம்பிப்பாங்க. ஆனா 8 மணில இருந்து 9:30 வரை எல்லாரும் தனித்தனியா சர்ச்சில் உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. யாரையும் பேச மாட்டாங்க. இதை நான் உண்மையா சொல்றேன், பொய் சொல்றேன். 9:30 வரை ஜெபம் பண்ணுவாங்க. அப்புறம் 9:30க்கு பாஸ்டருடைய பையன் 2 பாட்டு பாடி அப்படி முடிச்சு பாஸ்டர் கையில எல்லாம் கொடுக்க மாட்டாரு. 7 பாட்டு பாடுவாங்க. அதுவும் அந்த நாட்கள் எல்லாம் ஒவ்வொரு பாடலுடைய ஸ்டான்ஸ் எல்லாம் எத்தனை தெரியுமா இருக்கும், 9, 10, 12 எல்லாம் இருக்கும். இன்னைக்கு அப்பெல்லாம் பாட்டு பாடணும்னா நம்ம ஆட்கள் என்ன தெரியுமா நினைப்பாங்க, பாஸ்டர் ஒரு 3 பாட்டு பாடட்டும், அதுக்கு பிறகு போய்கிடலாம். பிரசங்கத்தை எடுத்தாருன்னா 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு தெரியாது. 9:30 மணிக்கு ஆரம்பிக்கிற ஆராதனை டைமே கிடையாது. சில நேரங்கள்லாம் 2-2:30 அப்படி முடியும். முடிஞ்ச பிறகு எங்க அப்பா, எங்க பெரியப்பா, இன்னும் 2-3 அண்ணா அங்கிள்லாம் இருக்காங்க. அவங்க போய் கேட்பாங்க, ஐயா என்னையா நீங்க சீக்கிரமா முடிச்சிட்டீங்க? நான் பின்னாடி இருந்து எங்க அப்பா சட்டையை பேசிருக்கேன். இதுதான் கேள்வியா வந்துருக்கு. ஏன் தெரியுமா? அந்த நாட்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை சபை அதிகமா வாங்கிச்சு. நேரம் எல்லாம் பார்க்கல. நீங்க அந்த சபையில போன எனக்கு தெரியும், ஐ வில் வெரி கிளியரா சொல்றேன், 90% இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஊழியத்திலையும் பலமாய் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்.
ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு. இன்னைக்கு சபை அதை விரும்பணும். நீங்க உங்க சபையில உபவாச ஜெபங்கள் நடக்கும்போது, தனி ஜெபங்கள் நடக்கும்போது ஆண்டவர்ட்ட நிறைய கேளுங்க. ஆண்டவரே, இந்த நாட்கள்ல நீர் உயிர் தெழுந்ததற்கு பின்பாக எங்களுக்கு தந்திருக்கிற அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை நாங்கள் இன்னும் தீர்க்கமாய் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு நீங்க நிறைய ஆண்டவர்ட்ட கேளுங்க. நீங்க அப்படி கேட்க கேட்க ஆண்டவருடைய மகிமை உங்களை நிரப்பி கொண்டே இருக்குங்க. ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்றேன். நீங்க ஆண்டோடைய அந்த கிரியைகளை நீங்க அறிய அறிய கர்த்தர் கிருபை தந்து கொண்டே இருப்பார். லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரத்தை நீங்க வாசிக்க நான் விரும்புறேன். பிரைஸ் காட். 48வது வசனம் வாசிங்க. 48, 24, 48. பரிசுத்தாவின் அபிஷேகம் வந்தா என்ன நடக்கும்? யாரு? நீங்கள்லாம் யாரு? நீங்க தான். எல்லாம் சொல்லுங்க. நீங்கள் வாசிக்காதீங்க. நாங்கள் இவைகளுக்கு இருக்கிறோம். ஆமென். வசனத்தை திருப்பி பேசல, வசனத்தை தப்பா பேசல. இத நமக்குன்னு எடுத்துக்கொண்டு பேசுறோம். பரிசுத்த ஆவியின் நிறைவு உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்களும் நானும் செய்யக்கூடிய காரியம் என்னன்னா, ஆண்டவருக்கு சாட்சியா இருப்பீங்களா? இருக்கிறீங்களா? சொல்லுங்க. இருக்கிறீங்களா? எல்லாம் பேதுரு மாதிரி, ஆண்டவரே உயிர் போனாலும் சாமி ஒண்ணுனா விட மாட்டான். ஆண்டவர் சொன்னாரு, ஜாக்கிரதையாரு, நீ தான் முதல் லிஸ்ட்ல இருக்கிற. யூதாஸ் அப்படி சொன்னாரா? யூதாஸ் அப்படி சொன்னாரு? இவன் தான் முதல்ல சொல்றாரு. இவன் தான் சொன்னான், நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை நான் அறிவேன். அப்படி சொன்னாதான் முதல் விக்கெட் விழுந்துச்சு. இந்த வசனத்தை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க பாத்தீங்களா? நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு நீங்களும் நானும் தான் சாட்சி. இயேசு உயிரோடு கூட இருக்கிறாரா அப்படின்னு யாராவது கேட்டாங்க, ஆமாயா இருக்கிறாரு, அதுக்கு நான் தான் என் சாட்சி. அல்லேலூயா. என்ன ஆண்டவர் வாழ வச்சிருக்கிறார். இன்னைக்கோ என்னுடைய சாப்டர்ஸ் எல்லாம் பினிஷ்ட் ஆக வேண்டியது, எண்ட் ஆக வேண்டியது. இன்னைக்கு வரை என்னை அவர் வாழ வைத்துக் கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் கை உயர்த்தி ஆமென் சொல்ல முடியும்? ஹalleluya. உங்களுக்கு தந்திருக்கிற ஜீவன், உங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம், உங்களுக்கு தந்திருக்கிற மேன்மை, உங்களுக்கு தந்திருக்கிற படிப்பு, உங்களுக்கு கொடுத்திருக்கிற பணங்கள், அதிகாரங்கள் எல்லாம் எதுக்குன்னா ஆண்டவருக்கு சாட்சியா நிற்கிறது. ஆமென். பேருக்கு பின்னாடி இது இன்னார் இன்னார், இந்த கேட்டகரி, இந்த லோகோ, இந்த அதெல்லாம் இல்ல. மெயின் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நம்ம எல்லாரும் சாட்சி. யாருக்கு சொல்லுங்க? அதை எப்படி சொல்லுங்க? உயிர் தெழுந்த இயேசு. சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. இயேசுக்கு என்னது? ஐயா சொன்னாங்கல்ல, இன்னைக்கு போகும்போது எல்லார் கையிலயும் அவர் பெர்மிஷன் இல்லாம நான் சொல்றேன், 20 டிராக்ஸ் வாங்கிட்டு போறேன். நைட்டு தூங்குறதுக்குள்ள 20 டிராக்ஸ 20 பேர்ட்ட இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லிட்டு தான் படுக்கிறேன். இல்லைன்னா நான் தான் அவங்க அடுத்த வந்து மறுபடியும் பேசுறேன். ஏன்னா இன்னைக்கு எங்க சர்ச்சில் ஒன்று நடக்குது. ஈவினிங் 5 to 6 ஒன்று நடக்குது. காஸ்பல் ரேலின்னு ஒன்று வச்சிருக்கிறோம். எங்க ஃபுல் ஹோல் ஏரியாவையும் ஆட்களுக்கு பிரிச்சு கொடுத்து 4:30 இருந்து 5 o'clock வரை ப்ரேயர், 5 to 6 வரை யார்கிட்டையும் பேசக்கூடாது. கூட வந்திருக்கிற யாரு கூடயும் பேசக்கூடாது. நீங்க போறீங்க, டிராக்ஸ வீடு தான் கொண்டு போய், ஒரு வீட்டுல கூட இன்னைக்கு இந்த ஹேண்ட்பில்ஸ் இல்லாத வீடுகள் இருக்கக்கூடாது. அப்படி எல்லா இடத்தையும் போய் 5 இருந்து 6 மணி வரை சர்ச்சில் இருக்கிற எல்லாரும் நியர் போய் ஒரு 20-25 பேர் அதை அந்த இன்னைக்கு ஈவினிங் அந்த 1 hour செய்ய போறோம். ஏன்? நான் தான் யாருக்கு சாட்சி. ஏசப்பா உயிரோடு வந்துட்டா இருந்ததுக்கு நான் தான் சாட்சி. அப்ப நான் சொல்லலன்னு யார் சொல்லுவா? நான் சொல்லலன்னு யார் சொல்லுவா? நீங்க நம்ம ஊர்ல செத்தாங்கன்னா உடனே என்ன போஸ்ட் வைக்கிறாங்க? அதெல்லாம் கரெக்டா. அதுல பெருமை வேற என்ன தெரியுமா? கீழே உறவினர்கள் போட்டு நம்ம பேர் இருக்கான்னு பார்க்கலாம். நான் சொன்னா ஏதாவது மாட்டிக்கிறான்னு. பாஸ்கர், ஆர் பாஸ்கர், அவர் பேரை போடலன்னு வச்சுக்கோங்க, அவர் போக மாட்டார் சாவுக்கு. ஏன்னா எதுல பேர் வரல, மேல போட்டிருக்கு என்னது கீழே இவர் பேர வரலன்னு எவ்வளவு ஒரு அபத்தமான காரியம் இல்ல?
அதுக்கே இவ்வளவு கண்ணீர் அஞ்சலிக்கே இவ்வளவு பெரிய 20க்கு 10 வைக்கிறான்னா உயிரோடு இருக்கிறவருக்கு எவ்வளவு பெரிய சாட்சி நம்ம உண்டாக்கணும்ல. நான் சொல்றது விளங்குச்சுன்னா கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு கையை நல்லா ஷேக் பண்ணி சொல்லுங்க. என்ன யாரும் பார்க்காதீங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் ஆண்டவருக்கு சாட்சி. உயிரோடு இருக்கிற ஆண்டவருக்கு நீங்க தான் இருப்பீங்களா? இருப்பீங்களா? அல்லேலூயா. ஃபாதர் ஒரு பாட்டு பாருங்க, ரத்தம் சிந்தி ரத்தம் சிந்தி அப்படி கூட நான் சாட்சியா இருக்கேன். அப்படிலாம் ரத்தம்லாம் சிந்துவேன், நீ ரத்தமே சிந்தாம சாட்சியா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். 49வது வசனத்தை அதே 24 லூக்கா 24:49 வாசிங்க. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். என்ன பலன்? உன்னத பலன். இன்னைக்கு இந்த உயிர் திறந்த நாள்ல இந்த இறுதி ஜெபத்துல அதுக்காக நம்ம நிறைய ஜெபம் உன்னத பலனை கத்தட்டது. சத்தம் அப்படின்னு வார்த்தையை சொல்லுங்க. உன்னத பலன், உன்னத பலன், உன்னத பலன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி தொடர்ந்து வாசிப்பதற்கு பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு வரும்போது இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்துட்டே இருக்கு. இன்னைக்கு நிறைய பேரு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாம தான் என்ன நினைக்கிறாங்கன்னா, சுவிட்ச் போட்டோன்னே லைட் எரியணும், சுவிட்ச் போட்டோன்னே ஃபேன் ஓடணும், சுவிட்ச் போட்டோன்னே இது பண்ணணும். அன்னைக்கெல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சார், இன்னைக்கு ஏன் செய்யல அப்படின்னா, அன்னைக்கு உங்களுடைய உறவுகள் ஆண்டவரோடு எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருந்துச்சு, எப்படி இருக்குது. இன்னைக்கு உலகம் நடுவுல வந்து நம்மளை பிரிக்குது, பிசினஸ் நடுவுல வந்து பிரிக்குது, குடும்பங்கள் நடுவுல வந்து பிரிக்குது, வேலை காரியங்கள் நடுவுல வந்து பிரிக்குது. என்னவானாலும் சரி, எது நடந்தாலும் சரி, என்னையும் என் ஆண்டவரை ஒரு நாள் எந்த கிரியைகளும் பிரியாதிருப்பதா. அல்லேலூயா. இந்த பைபிள்ல ஆண்டவரால பயன்படுத்தப்பட்ட மோர் தென் 80% மேல இருக்கிறவங்க எல்லாரும் ஃபேமிலி லைஃப்ல நல்லா இருந்தவங்க. குடும்பம் இல்லாதவங்க எவன் கிடையாது. வேலை செய்யாத பண்டாரங்களை ஆண்டவர் அழைக்கல, வேலை பார்த்த ஆட்களை தான் அழைச்சார். மீனவர்களை அழைச்சார், கடினமான உழைக்கிறவங்களை அழைச்சார், வரி வசூல் செய்கிறவர்களை அழைச்சார், மருத்துவர்களை அழைச்சார். சும்மா எவனும் தெருவில் உட்கார்ந்து நேரம் போகாதவனை ஆண்டவர் எங்கேயும் இந்த 12 சீஷர்ல எவனையும் ஆண்டவர் பயன்படுத்தார். சொல்ல கரெக்டா? கரெக்டா? அப்போ அப்படிப்பட்டவங்க மேலதான் உன்னத பலத்தை கர்த்தர் கொடுக்க விரும்பும். அந்த லிஸ்ட்ல நீங்களும் நானும். தஞ்சாவூர் ஏஜி சர்ச்ல நடந்த ஒரு உண்மை சம்பவம். அந்த ஐயா படிப்பறிவே இல்லாத, எப்படி சொல்லணும்னா, நம்ம எல்லாம் சொல்லலாம் மலைக்கு கூட ஒதுங்காதவன்னு சொல்லலாம். அவருக்கு அப்படிலாம் கிடையாது. அவருக்கு இப்படிலாம் ஸ்கூல் இருக்குது, படிக்கணும்னு கூட அவருக்கு தெரியாது. கிட்டத்தட்ட 50 வயதுக்கு மேல ஆயிடுச்சு. அவர் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த சர்ச்சில் ரட்சிக்கப்பட்டார். அப்ப அந்த சர்ச் பாஸ்டர் சொன்னாரா, ஆண்டோடைய ஆவியானவர் உங்களை நிரப்பினார்னா உங்க கைகளை கொண்டு நீங்க எதை செய்றீங்களோ அது ஆசீர்வாதமா மாறும். நீங்க பிசாசுகளை துரத்துவீங்க, தேவ மகிமை உங்களை நிரப்பும். நீங்க கிராமங்கள்ல போய் ஆண்டவருக்காக சுவிசேஷ வேலையை செய்யும் போது ஆண்டவர் உங்களை அங்க பயன்படுத்துவார் அப்படின்னு சொன்ன உடனே இவர் பின் வரிசையில நின்று அந்த சர்ச்சினுடைய பாய் போடுற வேலை, சர்ச்சை பெருக்கிற வேலை, அந்த சர்ச்சு கொஞ்சம் பெரிய சபைனால நிறைய பேர் செருப்புகளை கலர்ச்சி போடுற இடத்துல அந்த செருப்பை அலைன்மென்ட் பண்றதுக்கான அந்த வேலைகள்ல பின் வரிசையில உட்கார்றாங்க. சர்ச்சில் உள்ள எல்லா வேலைகளையும் செய்யறாங்க. ஆனா இவருக்கு ஒரு ஆசையா சொல்றதெல்லாம், என் கையை கொண்டு ஆண்டவர் செய்வாரா? எனக்கு எழுத படிக்க தெரியாது, யார்ட்டையும் பேச தெரியாது, எனக்கு ஜெபம் பண்ணவே சரியா தெரியாது,
நானே ஏதோ தத்தைக்கா புத்தைக்கான்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்துவாரா, அந்த உன்னத பலன் எனக்குள்ள வருமா, தேவ அபிஷேகம் எனக்குள்ள வருமா அப்படின்னு சொல்லி அங்கலாச்சிட்டு அன்னைக்கு அவர் சர்ச்சை முடிச்சிட்டு மறுபடியும் அந்த பாய்கள் எல்லாம் மறுபடியும் நல்லா கிளீன் பண்ணி எடுத்து சுருட்டி வச்சுட்டு சர்ச்சை கிளீன் பண்ணிட்டு எல்லாரும் போன பிறகு கதவை பூட்டிட்டு அவர் வீட்டுக்கு நடந்துதான் போற சூழ்நிலை. நடந்து போய் கொண்டு இருக்கும் போது ஒரு காய்கறி விற்கிற ஏரியா, அதனுடைய என்ட்ரன்ஸ்ல ஒரு பிச்சைக்காரன், அவன் யாருன்னா ஒரு லெப்ரசி, கொள்ளு நோய்க்காரன். நீங்க இந்த தமிழ்ல கரெக்டா சொல்லுங்க, குஷ்டரோகம். அந்த குஷ்டரோகம் பிடிச்சவங்களை பார்த்திருக்கீங்களா? அவங்க பக்கத்துல நம்மளால போக முடியாது. ஏன்னா அவங்க தவறானவங்க கிடையாது. அவங்க உடம்புல இருக்கிற அந்த புண்கள் எல்லாம் அந்த வெப்பம் வடிஞ்சு ஸ்மெல் அடிக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா துணிகளை கட்டி கொண்டு அவங்க முகங்கள், கைகள், கால்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி இப்படி ஃபுல்லா இருக்காது, அப்படி சுருங்கி போயிருக்கும். சிலவங்களுக்கு விரல்களே இருக்காது, சிலங்களுக்கு விரல் எல்லாம் அறுத்துட்டு அதுல கட்டு போட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பிச்சை எடுத்துட்டு இருக்கும் போது இந்த வயதான ஐயா எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்ப நடந்து போகும்போது சொல்றாராம், ஆண்டவரே என்னைக்காவது ஒரு நாள் என்னையும் இப்படி பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்க பாஸ்டர் ஐயா சொல்ற மாதிரி நானும் ஒரு உங்களுக்காக சுவிசேஷத்தை சொல்லி நிறைய பேர் என் கையால சுகமாகணும்னு சொல்லி அவர் அப்படியே மனசுலயே நினைச்சிட்டு போகும்போது இவர் இப்படி நினைச்சிட்டு இருக்க நேரத்துல அந்த பிச்சைக்காரங்க இவரை பார்த்து கேட்டானா, ஏதாவது இருந்தா குடிச்சாமி. இவருக்கு மைண்ட்ல ஃபுல்லா இவன் கேட்கறதெல்லாம் புரியல. அந்த வசனம் மாத்திரம் ஓடிட்டே இருக்கு, உன்னத பலன். அவர் அவருடைய அந்த சட்ட பைக்குள்ள கை எடுத்து போட்டார்னா ஒரு 5 ரூபாய் காயின் இருந்தது. அதை எடுத்து அந்த பிச்சைக்காரனுக்கு போடும்போது தவறுதலா, நான் திரும்பவும் இந்த வார்த்தையை சொல்றேன், தவறுதலா, ஏன்னா குஷ்டரோகம் பிடிச்ச யாரும் தொட மாட்டாங்க. தொட்டா அது நமக்குள்ள ஒட்டிக்கணும்ன்ற ஒரு பெரிய காரியம் இருக்குது. அது சில விஷயத்துல உண்மைதான். ஆனா பற்றக்கூடாதுன்ற அந்த இதுல ரொம்ப ஜாக்கிரதையா போடும்போது எதிர்பாராத விதமா இவருடைய இந்த நடு விரல் போய் அந்த குஷ்டரோகி மேல பட்டுச்சு. அந்த காயின் கீழே அவருடைய கையில போறதுக்குள்ள பட்டாவது அந்த மனுஷன் அப்படி துடிச்சிட்டு உட்கார்ந்து இருந்தவன் எந்திரிச்ச ஒரே நிமிஷத்துல அவன் கண்டது என்ன தெரியுமா? அவருடைய சரீரம் சிறுக்கிளை மாம்சத்தை போல மாறிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியல. சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உண்மை. இன்னைக்கு அந்த சர்ச்சில் அந்த ஐயாவை நீங்க போய் பார்க்க முடியும். இன்னைக்கும் அதே சர்ச்சில் அந்த கிளீனிங் ஒர்க்லையும் சர்ச்சில் அந்த செப்பல்ஸ் ஷூ வைக்கிற அந்த இடத்துலயும் அந்த வேலையை அவர் செஞ்சிச்சு. உன்னத பலன். யார் அவருடைய உயிர்த்தெழுதலை நம்புறாங்களோ அவங்களுக்கு அந்த உன்னத பலனை கட்ட தருகிறார். கடைசி அவர் காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 53வது வசனத்தை வாசிக்க நான் விரும்புறேன். வாசிக்கலாம். 24:53. யோவான் 24:53. சரி, மன்னிக்க, லூக்கா. நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆமென். லூக்கா 24:53. நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டார்கள். இது யாரால முடியும்? பரிசுத்த ஆவியின் நிறைவு இருந்துச்சுன்னா உங்களெல்லாம் யாரும் சர்ச்சுக்கு வாங்கலாம் சொல்ல வேண்டாம். இன்னைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது ஒரு மீட்டிங் நடத்துறது, ஒரு ஆராதனை நடத்துறது, ஒரு ஜெபம் நடத்துறதுலாம் அது ஈஸி கிடையாது. ஆனா அந்த அபிஷேகம் பெறவங்களை பார்த்தீங்கன்னா உற்சாகமா இருக்காங்க. அந்த உன்னத பலன் வர்றவங்க ஆண்டவர்கிட்ட இன்னும் பேசணும்னு ஆசைப்படுவாங்க, இன்னும் ஆண்டவரை துதிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, இன்னும் அவருக்காக ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க, இன்னும் அதிகமான கர்த்தருக்காக கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நான் எதையாவது ஆண்டவருக்காக செய்யணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த உன்னத பலனை பெற்றுக் கொள்வதற்கு தகுதியான ஆட்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாடோறும் தேவாலயத்தில் கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு சபை அப்படி மாறணுங்க.
ஒரே ஒரு நாள் நடக்கிறது, ஒரு செவ்வாய்க்கிழமை நடக்கிறது, ஒரு வெள்ளிக்கிழமை நடக்கிறது, ஒரு ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறது. அதுக்கு ஒரு நைட் பிரேயர், ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் அப்படின்னு இல்லாம நாடோறும் தேவ சமூகத்துல கூடி ஆங்காங்கே கர்த்தரை துதிக்கிற ஒரு பெரிய சந்ததியை இந்த உயிர்த்தெழுந்த நாளுக்கு பின்னாடி நம்முடைய தேசத்துல ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லமை. முதல் 3 காரியம் சொன்னேன். பெரிய கல் புரட்டப்பட்டது. 2வது, பயந்த அவர்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவர். 3வது, அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார். அந்த அபிஷேகம் பெற்றவங்க எப்படி மாறுவாங்கன்றத இந்த சம்பவத்துல நான் சொல்றேன். எல்லாரும் முழங்கால முடக்கி, எல்லாரும் முடியுமானா நேர் முழங்கால யாரும் யாரையும் பார்க்க வேண்டாம், நீ யாரும் கவனிக்க வேண்டாம். நீ இங்க கவனிங்க, இங்க கவனிங்க. உங்களால முடியும்னா நல்லா நேர் முழங்கால ஆண்டவரை மகிமைப்படுத்து, ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் வாய் திறந்து, எல்லாரும் வாய் திறந்து, எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் வாய்களை திறந்து, யாரு கண்ணை திறந்து வேண்டும். பெரிய கலைஞர்களுக்காக புரட்டப்படும் அவர் உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மனையும் நினைப்போதுங்க. நீங்க நிறைய பேர் அடுத்தவங்களுடைய காரியங்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நமக்குரிய காரியங்களை கர்த்தர் இந்த நாளிலே பெரிய மாறுதலாய் முடிய பண்ணுவார். நல்ல முடியும்னா நல்லா கைகளை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. அவரை நம்புங்க, அவரை சார்ந்து, அவரை நம்பி அவரை சார்ந்து. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லை. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைக்கவில்லை. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லை. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். உங்களுக்காக கல்லை புரட்டுகிற ஒரு உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிற ஒரு ஆண்டவர், உங்கள் மேல பரிசுத்த ஆவிய ஊற்றுகிற ஒரு ஆண்டவர். நீங்க செய்ய வேண்டியது 2 தான். அதுக்கு சாட்சிகளா நில்லுங்க. 2வது, உன்னதத்தின் பலன் உங்களிலே நிறைவாய் தங்கியிருக்கிற நேரம் வரை தேவாலயத்துல கூடி அனுதினமும் கர்த்தரை துதிக்கிற மகிமையுள்ள ஆசீர்வாதங்களை இனி வருகிற நாட்கள்ல நமக்கு ஆண்டவருக்காக நாம் செய்வோம். எல்லாரும் கையை நல்லா உயர்த்தி வாய் திறந்து அப்படி ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. அமைதல் அளிக்காதீங்க. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. வேற சிந்தனைகள் வேண்டாம், வேறு சிந்தனைகள் வேண்டாம்.
வேறு சிந்தனைகள் வேண்டாம். அப்படி ஜெபிச்சுட்டே இருங்க. ஹalleluya. உங்க பிரச்சனைகளையே பெருசா கொண்டு போய் நிறுத்தாதீங்க. உங்க பிரச்சனைகளை விட என் ஆண்டவர் பெரியவர். அந்த கல் எவ்வளவு பெருசு நினைக்காதீங்க. அதை புரட்டி போடுகிறது அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை போதுமானது. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை போதுமானது. ஹalleluya. நல்ல வாய் திறந்து இயேசுவே ஹalleluya. உம்மை நம்புவேன் இயேசுவே. உம்மை நம்புவேன் இயேசுவே. மறுபடியும் உம்மை நம்புவேன் இயேசுவே. வலது கை உங்க தலை மேல கை வச்சு அந்த பலனால் உன்னத பலனால் தருவிக்கப்படுகிறார். காத்திருக்கிறார். ஜெபிக்கிறீங்களா? இனி இதுவரை நீங்க பண்ண ஜெபம் இனி மாறட்டும். இதுவரை நீங்க பண்ண ஆராதனை மாறட்டும். இவ்வளவு நாள் நீங்க பிரசங்க நீங்க பைபிளை வாசிச்ச அந்த மாற்றம் அந்த காரியங்கள் மாறட்டும். உயிர்த்தெழுந்த நாளுக்கு பின்னாடி உங்க லைஃப்ல எல்லாமே அப்படியே சேஞ்ச் ஆகுறத நீங்க உணர்வீங்க. அப்படியே தலை மேல கை வச்சு உங்க ஆவியினால எங்களை நிரப்புங்க. அப்படி சொல்லுங்க, உங்க ஆவியினால எங்களை நிரப்புங்க. அப்படி சொல்லிக்கொண்டே இருங்க. உங்க ஆவியினால எங்களை நிரப்பும். உங்க ஆவியினால நிரப்பிட்டா உங்களுடைய லைஃப்னுடைய எல்லா கார்னரோட்டையும் கர்த்தர் சரி பண்ண ஆரம்பிச்சிருவார். அதை சரி பண்ண ஆரம்பிச்சிருவார். ஹalleluya. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. மறுபடியும்
இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகை நாளிலே அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்ம ஒவ்வொரு மேலும் இறங்கும் பொழுது அவருடைய வல்லமை நமக்குள்ள வரும்போது அது எப்பேற்பட்ட கல் போன்று பாரமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் அவர் கருத்து அது லேசான காரியமாக மாற்றுகிறார். அதான் பார்த்தோம். யார் போட்டி தருவா? நீங்க அநேக வாழ்க்கையில என் பிரச்சனையை மாற்ற யார் உண்டு? என் பிரச்சனைய யாராலும் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி இருக்கலாம். ஆண்டவர் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்கும் பொழுது அந்த பயத்தெல்லாம் நீக்கி சமாதானத்தை அவர் தந்து உங்க உள்ளத்திலே சமாதான சந்தோஷத்தை கொடுத்து அவர் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார் என்று பார்த்தோம். அந்த சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். இந்த பசுத்தாவியை ஊதி உங்கள் ஒவ்வொரு மேலும் அவர் பசுத்தாவை தருகிறார். அவன் பசுத்தாவை பெற்றுட்டா போதும். யாரும் நமக்கு போதித்து சொல்லணும் அவசியம் இல்லை. அந்த பசுத்தாவையும் நம்மளை போதித்து நடத்தி அவர் எல்லாவற்றிலும் நம்மளை சீர்திருத்தி நம்மளை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் என்று பார்த்தோம். அடுத்து உன்னத பலன் அவர் தருகிறார். இந்த உயிர்த்தெழுதல் மூலம் அவர் பசுத்தாவை பெற்றுக்கொண்ட நம்ம அனைவருக்கும் உன்னதத்தின் பலனை தந்து அவர் ஆசீர்வதிக்கிறார். கடைசியாக தேவாலயத்திலே துதித்து அவரை புகழ்ந்து நாள்தோறும் அவரை துதிக்கிற அந்த அனுபவம் தருகிறார். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். யாரும் போன் பண்ணி சொல்லணும் எதுவும் அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்கா ஆண்டோடைய உயிர்த்தெழுதல் வல்லமை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா இந்த இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஆண்டோட நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகையின் மூலம் பெரிய ஆசீர்வாதத்தை வருகிற நாட்டில் நீங்க கண்டுகொள்ள போறீங்க. நம்ம ஜெபிக்கலாம். எங்க அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலையில் ஆண்டவரே கூடி வந்தவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, வந்திருக்க சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரையிலும் எல்லாரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து பரிபூர்ண நன்மையினாலும் அப்பா ஆசீர்வாதத்தினால் நிரப்பி ஆண்டவரே, கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பசுத்தாவை பெற்றுக்கொண்ட ஆண்டவரே உங்க உன்னத பலனை பெற்றுக்கொண்டு சாட்சிகளாக ஆண்டவரே உலகமெங்கும் போய் உங்களுடைய சுவிசேஷத்தை சாட்சியாக பிரசங்கிக்க கர்த்தர் நீங்க ஆண்டவரே அந்த கிருபை வாங்கலை தந்து நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா சொல்லிக்கிற ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே உங்க உன்னத பலனை ஒவ்வொருக்கும் நீங்க தாங்க ராஜா. வந்திருக்க எல்லா மேலும் ஆண்டவரே உங்க உன்னதத்தின் பலனை நீங்க ஊற்ற வேண்டுமா செபிக்கிறோம். அப்பா உங்களுடைய பிள்ளைகள் நாடோறும் ஆண்டவரே ஆலயத்திலே வந்து பாடிமை புகழ்ந்து துதிக்கிற ஆண்டவரே அந்த ஆவியினால் நிரப்பி ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். உங்க உயிர்த்தெழுதல் வல்லமை எங்க ஒவ்வொருவரையும் மேல ஆண்டவரே அப்பா நிரம்புகிற கிருபைகளுக்காய் நன்றி ராஜா. இன்றைக்கு செய்து கொடுத்த ஆண்டவரே தாசருக்காய் செபிக்கிறோம். கர்த்தர் உங்களுடைய தாசரை கொண்டு வந்த ஆண்டவரே எங்க மத்தியிலே உங்க நாமத்தை மேம்படுத்த கிருபைக்காய் நன்றி. அவங்க ஊழியத்தை கத்த ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அப்பா ஊழியரை கத்த நீங்க அவருடைய சரீர சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு கத்த நீங்க ஆசீர்வதித்து அவங்க மனைவி பிள்ளை ஆண்டவரே எல்லாரையும் கத்த அவங்க விசுவாச பிள்ளைகள் எல்லாரையும் கத்த நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஆண்டவரே சபையாய் சேர்ந்து நாங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறோம். கத்த நீங்க ஆசீர்வதித்து அவங்க ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாகட்டும். ஊழியத்தின் வாசல்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா திறந்த ஆண்டவரே ஒரு பெரிய ஆண்டவரே அப்பா அதனுடைய காரணத்தை உதவி செய்யுங்க. அவங்க ஊழியர் செய்ய அந்த ஆண்டவரை வளர்வு பகுதியிலே கத்த பெரிய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே எழுப்பதை உண்டு பண்ண வேண்டுமா செபிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரை வந்து எங்களை ஒவ்வொரு கத்த ஆசீர்வதிங்க அப்பா. நிறைய ஆண்டவரே அப்பா அந்த வாரம் முழுவதும் ஆண்டவரை நன்மையினால் நடத்தி அப்பா கிருபையினால் எங்களை நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். பிள்ளைகள் எல்லாவற்றையும் கத்த ஆசீர்வதித்து அனுப்புங்க. இதே உங்க கருத்துல எங்களை ஒவ்வொரு தருகிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல் தவறா நம் இயேசு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல் தவறா நம் இயேசு. அல்லேலூயா ஆனந்தமே அன்பர் இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா ஆனந்தமே அன்பர் இயேசு உயிர்த்தெழுந்தார். சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல் தவறா நம் இயேசு. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா.